நித்தோ நித்தோ நெல்லு சோறு நெய்மானாக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதம்மா செம்பருத்தி நீ வச்ச மீன் குழம்பு இன்னும் மறக்கலம்மா. தல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் தல, கொஞ்சம் வீட்டை பாத்துக்கிடுங்க. போ இது என் புள்ள கட்டின வீடு, எனக்கு பாத்துக்க தெரியும். தலைக்கு பேச்செல்லாம் கொஞ்சம் எசக்கு பொசக்கா இருக்கு. செம்பருத்தி கிடைச்சிட்டாளா? யோ தல, என்னையா ரொம்ப பொலிவா இருக்குது மூஞ்சி? ஏயா உன் எக்ஸ் அதான் என் செம்பருத்தி பாத்துட்டியா? பாக்கலையே, இன்னும் பாக்கலையே. என் செம்பருத்தி மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு இன்னும் கொடுத்து வைக்கலையே. அந்த புள்ள மீன் குழம்பு வச்சுச்சுன்னு வச்சுக்கோய, இந்த தெருவில் இந்த ஊரே மணக்கும். இப்ப எந்த ஊரு மணந்துகிட்டு இருக்கோ தெரியலையே. ஐயோ தெரியாதனமா கேட்டுவிட்டோமே. தாலு வேற கதறிக்கிட்டு இருக்காப்ல. யோ 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 சரியா, சரி விடு. இப்ப என்ன உன் செம்பருத்தி மீன் குழம்பு வச்ச மாதிரி உனக்கு இப்ப மீன் குழம்பு வேணுமா? சரி இரு, மார்க்கெட்டுக்கு தான் போறேன், மீன் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி மீன் குழம்பு வச்சு தாரேன். யோ தல, என்னையா புசுக்கு நடிச்சுட்ட? என்ன சொன்ன? ஏன் செம்பருத்தி மாதிரி நீ மீன் குழம்பு வைப்பியா? அப்பா யோ ஏயா? என் செம்பருத்தி மாதிரி இந்த இந்தியால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எவனாலையுமே மீன் குழம்பு வைக்க முடியாது. அவ அவ்வளோ ருசியா வைப்பா. அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட ஒன்னால வைக்க முடியாது. தேவதாயா? எனக்கு தேவைதான். சரி தனியா படுத்து புலம்பிக்கிட்டு இருக்கியே, வீட்ல எல்லாரும் பெரிய தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்களே, அதான் உனக்கு மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு தரலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்னையவே அடிச்சிட்டீல. விடு உன் செம்பருத்தி எப்ப தேடி கண்டுபிடிக்கிறியோ அந்த கிளவி கையாலேயே நீ மீன் குழம்பு வச்சு தின்னுக்கோ. நானும் உனக்கு சமைச்சு போட மாட்டேன். ஐயோ தல, என்னையா நீ அடிச்சுட்டே இருக்க? பின்ன ஏன் செம்பருத்திய பார்த்து கிளவின்னு சொல்றவ? யோ கிளவிய கிளவின்னு தனையா சொல்ல முடியும்? சப்பாப்பா, காலையில உன்கிட்ட நின்று ஓரியாண்டிட்டு இருக்கேன் பாரு, என்னைய சொல்லணும் பையா. மனுஷனா இவங்கலாம் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து எவன் மட்டும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு, எவன் மட்டும் அடி வாங்க வேண்டியதா இருக்கு. சரி கூறு கட்டவ ஏன் செம்பருத்திய பார்த்து கிளவின்னு சொல்லிட்டு போறா. என்னமோ இவ பெரிய இளவரசி மாதிரி நினைப்பு மனசுல. பா வாங்க வாங்க, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. பரவாயில்லங்க, நல்லா இருக்கீங்களா? இவன் தான் என்னோட மூத்த பையன், பேரு முத்துமொழி. இவனுக்காக தான் உங்க பொண்ணை பாக்குறதுக்கு வந்திருக்கோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள தம்பிய போட்டோல பாக்கும் போதே எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பொண்ணு கிட்ட காமிச்சேன், அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அதான் உங்ககிட்ட தரகர் மூலியமா தெரிவிச்சேன். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. பொண்ண பாத்திரலாங்களா? நல்ல நேரத்துக்குள்ள பொண்ண பார்த்தா நல்லது தானே, அதான். அவ அப்பவே ரெடியா இதாங்க உட்காந்துருக்கா, கூட்டிட்டு வரேன். சரிங்க. வேதா, பெரிய தங்கம், பொண்ணை இப்பவே நல்லா பாத்துக்கோ. அப்புறம் மூக்க பாக்கல, கண்ண பாக்கல, வாய பாக்கலன்னு வீட்டுல வந்து புலம்ப கூடாது. போங்கம்மா. ஐயோ என் பெரிய தங்கத்துக்கு வெக்கத்தை பாரு. ஐயா, பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஐயோ பெரிய தங்கம், என்ன பேசிட்டே இருக்க, அமைதியாவே இருக்கா? பெரிய தங்கம். அட பொண்ணு வந்துருச்சா? அதான் பெரிய தங்கம் அமைதியா இருக்கா. ஐயோ எம்பிட்டு அழகா இருக்குது என் வீட்டோட மகாலட்சுமி. எம்மாடி வாங்க. நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் கண்ணு. இங்க பாருமா, இவர் தான் உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ள. இல்ல உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள, என்னோட பெரிய தங்கம். போட்டோலயே பார்த்தேன். நல்லது கண்ணு, வா கண்ணு, மாப்பிள்ளைக்கு வந்து காஃபியை கொடு. காஃபி எடுத்துக்கோங்க. என்னங்க, என்னவரு காது கேட்காதா? இப்படி உட்கார்ந்துருக்காரு. என்னங்க? சொல்லுங்க. காஃபி. காஃபி நல்லா இருக்குங்க. நீங்க இன்னும் குடிக்கவே இல்லையே? ஐயோ ஆமால,
இல்ல, காஃபியோட வாசத்தை வச்சே காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஓ, எடுத்துக்கோங்க. ம் ம் நல்லா இருக்குங்க. ஆ, காஃபி காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ம், சரிங்க. மா, இவதான் என்னோட மூத்த பொண்ணு. பேரு வேதா சக்தி. எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ வேலைக்கு போயிருக்கா. பையனும் இருக்கான். அவன் இப்பதான் 12வது படிக்கிறான். ரொம்ப நல்லதுமா. வேதா, நீ உள்ள போக்கண்ணு. எங்களுக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாதுங்க. ஏன்னா என் பையன் பிறந்த கொஞ்ச நாளே என் வீட்டுக்காரு போய் சேர்ந்துட்டாரு. ஒரே குடிதான், வேற என்ன. குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு போய் சேர்ந்துட்டாப்ல. அப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்துருக்கேன். இதுல என் பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அடுத்த 2வது பிள்ளை, அடுத்து என் பையன், எல்லாம் நல்லபடியா குடும்ப குட்டிகளோட இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அவ்வளவுதானுங்க. ஐயோ, என்னம்மா இவ்ளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க? நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். நல்ல குணம் இருக்கிறவங்க கண்டிப்பா வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் நிலைமையும் ஆக மொத்தத்துல உங்க நிலைமை மாதிரிதான். என் வீட்டுக்கார பேரு அருணாச்சலம். அவர் மிலிட்டரியில தான் இருந்தாரு. 2000 ஒரு போர் நடந்துச்சுல, அந்த போர்ல அவரை சுட்டுட்டாங்க. அவர் இறந்த கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாத்தையும் நான் தான் வளர்த்தேன். அப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் என் பெரிய பையன் தான் தலையெடுத்து எல்லாத்தையும் மாத்தினான். வீட்டுல நிலைமை சரியில்லாதப்ப பிள்ளைங்க தலையெடுத்தாதாமா நம்மளும் நல்லா இருப்போம். எனக்கும் அப்படிதான். என் பெரிய பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா அடுத்தடுத்த பிள்ளைங்களை கரை சேர்க்கணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு நல்ல இடத்துக்கு தான் வரா. நாங்க எல்லாருமே உங்க பொண்ணு நல்ல பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கிறோம். கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்கிறோம். ஏன் புள்ளங்கிறதுக்காக சொல்லலாமா, அவன் ரொம்ப நல்லவன். அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்தவே மாட்டான். ரொம்ப நல்ல குணமா. ஐயோ, வந்ததுல இருந்து நல்லவன் நல்லவன் அதை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் பேசினாதான் என்னவா? அம்மா, என் பொண்ணு இவ்ளோ பெரிய வீட்டுக்கு வாழ போறான்றதே எனக்கு பெரிய சந்தோஷமா. உன்னை கேட்கலாங்களா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஐயோ, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்கம்மா. இல்ல, பாப்பாக்கு எங்களால முடிஞ்சது ஒரு 15 பவுன் கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கேம்மா. அதை நான் போட்டு விடுறேன். அதுக்கு மீறி வேற எதுனாலும் கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன். அம்மா, இதுக்கு நான் பதில் சொல்லாமா? சொல்லியா? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நகை போட்டு வர்றது, சீர்வரிசை, சீதனம், இதெல்லாம் நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. ஐயா, எங்களுக்கு உங்க பொண்ணு கட்டின துணியோட வந்தா போதும். நான் பாத்துக்கிறேன். எனக்கு எல்லாத்தையுமே பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் இருக்கு, மனசும் இருக்கு. நீங்க கொடுக்கறத வச்சுதான் உங்க பொண்ணை நான் காப்பாத்தணும்னு கிடையாது. நான் பாத்துக்கிறேம்மா. என்ன நம்பி உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க. நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன். நம்ம முதல்ல இவரை வேணான்னு சொன்னதுக்கு காரணம் இவரோட கலர் தான். ஆனா மாப்பிள்ளை நல்லா பேசுறாரே. இந்த காலத்திலயும் நம்ம கிட்ட இருந்த ஒரு ரூபா கூட இவரை எதிர்பார்க்கல. ஆச்சரியமா இருக்கு. இப்படியுமா பசங்க இருக்காங்க? ஐயா, இதுக்கு மேல ஒரு பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு வேற என்னையா வேணும்? உங்க வார்த்தைக்காகவே இப்பவே என் பொண்ணை உங்க கூட அனுப்பி விடலான்னு தோணுதியா? மா, இப்பவே அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. ஜாம் ஜாம்னு ஊருக்கே சொல்லிதான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன். என் பெரிய தங்கத்துக்கு ஊரே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம். தோதோ கேக்குறீங்கயா? ஏய் வேதா, உன்னதாட்டி கேக்குறாங்க. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்குன்னு சொல்லுடி. மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு பாத்தியா? ஏதாவது காரணத்தை சொல்லி பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதடி. இதுக்கு மேல நல்ல பிள்ளைய நான் எங்க தேடினாலும் கிடைக்காது. கட்டிக்கிட்டு அவங்களோடய போயிருடி. சரி சரி, அழுவாத. எனக்கும் அவங்க பேசினதெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சிருக்குன்னே சொல்றேன். வேதா, எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லு. மாமா, அப்படியே சொத்து பத்தை பத்திலாம் கேளுமா. அதெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும்? அவங்க பெருந்தன்மைக்கு நம்ம கிட்ட இருந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் போய் அதெல்லாம் எப்படி கேக்குறது? ஐயோ, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க என்ன ஏதுன்னு கேளு. அவங்களே மத்ததெல்லாம் சொல்லுவாங்க. அடி போடி, அது எதுவா இருந்தா என்னடி? புள்ள மனசு தங்கோண்டி. எப்படி பேசிச்சு பாத்தியா? ஆமா, மனசை வச்சுக்கிட்டு மாங்காய் கூட வாங்க முடியாது. போய் கேளுமா. இவ ஒருத்தி. ஐயா, புள்ள உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சுங்கய்யா. இல்லம்மா, அவங்க வாயால இருந்தே சொல்லுங்க. அது வந்தியா? வேதா, சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சந்தோஷமா இருப்பீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? அது வந்து எதுவா இருந்தாலும்
என்கிட்ட நேரடியாவே சொல்லுங்க. அது அம்மாடி தயங்காம சொல்லுமா. பொண்ணுக்கு வெக்க வந்துருச்சு போல, தலையை கூட காட்ட மாட்டேயே. உங்களை உங்களை பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம். நீ பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி? சில சீதனமே நீ சிரிக்கையிலே பல சில்லறை சிதறிவிடும். செலவு செய்திட நினைத்தால் கூட இதயம் பதறிவிடும். அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. அம்மாடி நாங்களா? ஆமாமா, சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. நாங்க பொண்ணு வீடு பார்க்க வந்துட்டோம், நீங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க அடுத்த முகூர்த்த நாளே வந்துருங்க. தட்டை மாத்திக்கலாம், எல்லாம் முடிஞ்சோடனே அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சிடலாம். சரிங்களா? ஐயோ ரொம்ப சந்தோஷங்கம்மா. கண்டிப்பா வரோங்க, கண்டிப்பா வரோம். அம்மா சொத்தை பத்தி கேளுமா. ஐயோ இந்த வீட்டுக்கு வர வந்திருக்கோம், எப்படியாவது இன்னைக்கு காசை வசூல் பண்ணிட்டு தான் போகணும். வழக்கம் போல இந்த மிலிட்டரி சரக்குல தான் இருக்கு, இவர்கிட்ட கேட்டு பாப்போம். தாத்தா. யாரு? தம்பி பையா நீயா? என்னது தம்பி பையனா? ஆமா, உன் குரல் மட்டும் தான் பொம்பளை பிள்ளையாட்டம் இருக்கு. நீ போட்டிருக்கிற துணியெல்லாம் ஆம்பளை பிள்ளை மாதிரி தானே இருக்கு. யோ மிலிட்டரி, உங்க வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் சுடிதார் ஷாலின் போட்டுட்டு இருக்காங்களா? என்ன பார்த்து தம்பி பையங்கற? சரி அதை விடு, வீட்ல யாரு இருக்கா? வீட்டுல யாருமே இல்ல. என் பேர பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போயிருக்காங்க. பொண்ணு பாக்குறதுக்கா? யாருக்கு? அந்த பொறுக்கிக்கா? ஏய், யார பார்த்து போறீங்கிற? என் பேர பிள்ளை நல்ல பிள்ளை. நீதான் உன் பேர பிள்ளைய மெச்சுக்கணும். வாங்கின பொருளுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், ரவுடித்தனம் பண்றான். போதா குறைக்கு ரோட்ல நிக்க ஆட்டோக்கார அண்ணனை போட்டு பங்கமா அடிக்கிறான். இவன் ரொம்ப நல்ல பிள்ளையா? சரி, அவன் எப்படி இருந்துட்டு போறான், அது எதுக்கு எனக்கு? யோ மிலிட்டரி, நீயாவது காசு வச்சிருக்கியா? 3வது நாள் வரையா 1 ரூபா காசு கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க. பேருக்குதான் அருணாச்சலம் ஐயா வீடு. ஏய் தம்பி பையா, எதுக்கு ஊட்ட பத்தி தப்பா பேசுற? அப்பனா காசு கொடுங்கய்யா. இப்ப என்ன, உனக்கு காசு தானே வேணும்? இங்க பாரு, நேரா வீட்டுக்குள்ள போ. 2 பக்கட்டும் படிக்கட்டு இருக்கும். அதுல சோத்தாங்கை பக்கம் இருக்கிற படிக்கட்டுல ஏறி பீச்சாங்கை பக்கம் திரும்பினா ஒரு ரூம் வரும். சோத்தாங்கை பீச்சாங்கையா? சரி. அந்த ரூம் தான் என்னோட ரூம். அங்க என் செம்பருத்திக்கு ஞாபகமா செம்பருத்தி பூ வச்சிருப்பேன். அந்த பூவை எடுத்து பாரு, காசு இருக்கும். எடுத்துட்டு கிளம்பு. அப்பா அடியோ. யோ நீதாயா இந்த வீட்லயே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். தேங்க்ஸ் யா மிலிட்டரி, நான் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன். போ போ தம்பி பையா, கரெக்டா எடுக்கணும். ஏதாவது அதிகமா எடுத்தேன்னு தெரிஞ்சது, கால்ல வச்சிருக்கிற குச்சி எடுத்து கைய உடைச்சு போடுவேன். போதையின் உச்சத்துல இருக்காரே, கரெக்டா தான் வழி சொன்னாரா? சரி போய் பாப்போம், நம்மளுக்கு தேவை காசு. ஐயோ இவ விட மாட்டா போலயே. வேணாம், இப்பவே ஏதாவது கேட்போம். போனதுக்கு அப்புறம் பிடிக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டானா? அம்மா எல்லாம் நல்லபடியா பேசியாச்சுங்க. நம்ம வீட்ல எத்தனை பேரு நீங்க சொல்லவே இல்லைங்களே. இல்ல, நாங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும் இல்லைங்களா, அதான் கேக்குறேன். ஐயோ நான் பாத்தீங்களா, இத சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு 3 பிள்ளைங்கம்மா. இவரு பெரிய தங்கம், சின்ன தங்கம் இருக்கான், அவன் பேரு ஆதித்யா. அவன் போலீஸ் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்னோட 3வது தங்கம், அவ பொண்ணு பேரு ஷாலினி. அவ இப்ப இங்க இல்ல, ஊர்ல கலெக்டர் வேலைக்காக படிச்சிட்டு இருக்கா. அப்படிங்களா? ஆமா, 3 பேரு தான். அப்புறம் எங்க கூடவே எங்க மாமனார் இருக்காரு, அவரே கொஞ்சம் வயசானவர் தான். வீட்ல 2-3 வேலைக்காரவங்க இருக்காங்க, அவ்வளவுதாம்மா. சரிங்கம்மா. நம்மளுக்கு சொந்தமா ரைஸ் மில் இருக்கு, அப்புறம் ஏகப்பட்ட இடம்லாம் இருக்கு. எங்க மாமனார் பேர்லயே தனியா சொத்து இருக்கு. அவரு அப்பவே சொல்லிட்டாரு, எனக்கு பிடிச்ச பிள்ளைக்கு தான் அந்த சொத்து பத்தெல்லாம் எழுதி வைப்பேன்னு. அவரும் மிலிட்டரியில தான் வேலை பார்த்தாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. என் வீட்டுக்காரோட சொத்தை விட அவரு கையில இருக்கிற சொத்து தான் பெருசு. என் பெரிய தங்கத்துக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு அந்த சொத்து போதா, இல்ல என் சின்ன தங்கத்துக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு அந்த சொத்து போக போதா, இல்ல என் குட்டி தங்கம் அதான் சொன்னனே ஷாலினின்னு, அவளோட புருஷனுக்கு அந்த சொத்து போதான்னு தான் தெரியல. வீட்ல இருக்க சொத்தெல்லாம் பத்தாதுன்னு கிழவனுக்கு வேற சொத்து இருக்கா? அப்போ அந்த வீட்ல இருக்கிற கிழவனை கரெக்ட் பண்ணாலே போதும். ஆஹா, என்ன ஒரு குடும்பம். மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை, அது இல்லாம ரைஸ் மில் வேற இருக்கா, கூட தாத்தாவோட சொத்து. அந்த தாத்தா மட்டும் அந்த சொத்தை எழுதி தரல, தாத்தாவை ஒரே போடா போட்டு
கை நாட்ட வச்சிட வேண்டியதா? இதுதாங்கம்மா நம்ம குடும்பம். சரி, நாங்களும் கிளம்புறோம். நீங்க எல்லாம் நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்துருங்க. சரிங்கம்மா, வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. இன்னும் 2 நாள்ல நாங்க அங்க வரோம். சரிங்கம்மா. அம்மாடி, மருமகளே. சொல்லுங்கம்மா. ரொம்ப வெக்கப்படுறா. நல்ல குடும்ப பொண்ணு. சரிம்மா, போயிட்டு வரேன். சரிங்கம்மா. அம்மா, நானும் போயிட்டு வரேன். எடுங்க, போயிட்டு வரேன். சரிங்க. ஐயா, நல்லபடியா போயிட்டு வாயா. வேதா, போதுமாடி? மா, இது போதும். அம்மா, இருடி, அவங்கள போய் வழி அனுப்பிச்சிட்டு வரேன். வேதா, உனக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை வேற யாருக்கும் கிடைக்காதுடி. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், நீ பெரிய பணக்காரியாக போற வேதா. வேதா சக்தி, உன்னை இனிமே யாராலையுமே கையில பிடிக்க முடியாது. என்னது? டேய், என்னடா சொல்ற? அப்படிலாம் விட முடியாது. உன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஒருத்தன் போயிருக்கானா? அவனை சும்மா விட்டுறியா நீ? இல்ல, அவனை ஒரு கை பார்க்காம விடவே கூடாது. நீ நியாயமா தானடா கேட்டிருக்க. உன் சைடு தப்பே இல்ல மச்சான். இரு, நான் வந்து அவன் கிட்ட பேசுறேன். ஐயோ, நம்ம வந்துட்டோம். ஆனா அந்த மிலிட்டரி நேரா உள்ள போனோனே சோத்தாங்கை பீச்சாங்கைன்னு ஏதோ சொன்னுச்சே. ஆமா, இப்ப எது சோத்தாங்கை? இதுவா அதுவா? சரி, குத்து மதிப்பா ஏதோ ஒரு ரூம்க்கு ஏறுவோம். வீட்ல தான் யாருமே இல்லையே. இருந்தாலும் எந்த சைடு ஏறலாம்? நமக்கு தெரிஞ்சது இங்கி பிங்கி பாங்கி, அதே போட்டு சூஸ் பண்ணுவோம். இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைஸ், ஃபாதர் டைஸ், இங்கி பிங்கி பாங்கி. சூப்பர், இந்த வழியிலேயே மேலே ஏறுவோம். டேய், 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். மிலிட்டரி சொன்ன ரூம் இதுவா தான் இருக்குமோ? ஆனா டேபிள்ல செம்பருத்தி பூ இருக்குன்னாரு. இங்க ஒரு பூவையும் காணோம். இல்ல, இது வேற யாரோட ரூம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இன்னொரு ரூமை போய் பார்ப்போம். இந்த ரூம்க்கும் வந்தாச்சு. எங்க இருக்கு செம்பருத்தி பூ? டேய், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுடா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல, ரைஸ் மில் ஊர்ல இல்ல. அவருக்கு பொண்ணு பாக்குறதுக்காக அம்மாவும் அண்ணனும் ஊருக்கு போயிருக்காங்க. டேய், ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, ரூம் கதவை பூட்டாமே வந்துட்டோமே. பூட்டலனா வேலை செய்யறாக்கா உள்ள போய் கிளீன் பண்றேன்னு எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவாங்க. நம்ம இருக்கும் போது கிளீன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். மச்சான், ஒரு நிமிஷம், நான் ரூமை போய் பூட்டிட்டு வரேன். ஐயோ, இந்த மிலிட்டரி சொன்ன ரூம் இதுவும் இல்லையா? இன்னும் இந்த வீட்டுக்குள்ள எத்தனை ரூம் தாண்டா வச்சிருக்கீங்க? சரி, வேற ரூம்ல போய் தேடுவோம். டேய், நீ ஏன்டா பயப்படுற? அவனை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். 4 போடு போட்டாதான் அவன்லாம் சரிப்பட்டு வருவான். இது அந்த ரவுடியோட வாய்ஸ் தானே? இவன் எங்க பேசிட்டு இருக்கான்? இவனுக்கு தானே பொண்ணு பாக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ, வந்துட்டாங்களோ? அப்ப கூட பேச்ச பாரு. 4 போடு போடுறேன், சாத்துறேன்னு ரவுடி. டேய், அவன் உயிர் என் கையில தான் போகணும்னு அவன் தலையில எழுதியிருக்குனா அதுக்கு யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. அட்டப்பாவி, கொலை கூட பண்ணுவானா? இவெல்லாம் என்ன ஜென்மமோ? இவன் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு இவனை கட்டிக்கிட்டு ஐயோ என்ன பாடுபட போதோ தெரியல. சரி, நம்ம ரூமை விட்டு வெளியே போயிருவோம். வந்துட்டேன்டா. 5 நிமிஷம் இரு, ரூமை லாக் பண்ணிட்டேன், வரேன். ரூமை லாக் பண்ணிட்டானா? டேய் ரவுடி, என்ன ரூம் குள்ள தான் இருக்கு, கதவை திறங்க. ஐயோ, யாரும் திறக்க மாட்டாங்க. ஏய், கதவை திற. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. யாரையுமே காணோம். ஐயோ, கதவை திறங்க. யாரது? இவன் பேர் வர தெரியலையே. பிரதர், நான் உள்ள தான் இருக்கேன். தயவு செஞ்சு கதவை திறங்க. பிரதர், நான் கூப்பிடுறது கேக்குதா? ஐயோ, கதவை திறக்க முடியல. வெளியே லாக் போட்டு போயிட்டான். நான் இருக்கிறது தெரிஞ்சு வேணும்னே தான் பண்ணிருப்பான் ராஸ்கல். தம்பி பையா, காசு எடுத்துட்டியா? காசா? யோ அனிருத்து, எதையாவது உளறிட்டு கடை. யோ, நான் வெளியே போறியா? வீட்டை பாத்துக்கோ. ஹலே, நீ என்னல வீட்ல இருந்து வர? இம்பிட்டு நேரமா வீட்லயா கிடந்த? வீட்ல இல்லாம பின்ன ஊட்டியில இருப்பாங்க. ஷோ, தண்ணி அடிச்ச சுயநினைவே இருக்கிறது இல்ல. யோ, வெளியே போறியா? பாத்துக்க வீட்டை. போ. டே ஜில்லு, அண்ணன் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நல்லா சாப்பிட்டு சமத்தா இருக்கணும். சரிடா, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரியா? சரி, பாய். எலே, வரும்போது எனக்கு ஒரு நல்ல மிலிட்டரி சரக்கா வாங்கிட்டு வா. குடிச்சிட்டு தெம்பா என் செம்பருத்திய தேடணும்.